Hi friends, welcome to Sindhu English channel. So, இப்போ நம்ம பார்க்க போகிறது Francis Bacon உடைய of ambition. So, அவருடைய எல்லா எஸ்ஏஸையும் நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ambition. Ambition அப்படின்னா என்ன? ஸோ ambitious அப்படின்னு சொல்கிறாங்களே, ambitious man அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ ambition அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லட்சியம், சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சியம் இருக்கலாம், ஆனால் அதுவே எப்படி மாறக்கூடாது, ஓவர் ஆம்பிஷியஸ், பேராசையாக மாறக்கூடாது. ஆசைப்படுங்க ஆனால் பேராசைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ பேராசை என்ன முடிவுகளை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஃப்ரான்சிஸ் பேக்கன் இந்த கட்டுரையில் நமக்கு சொல்லியிருக்கார். ஸோ பார்க்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் பேக்கன் பிகின்ஸ் திஸ் லைன். ஸோ இந்த எஸ்ஸேவை அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ambition is like color. Ambition is like color, which is an humor that maketh men active, earnest, full of alacrity and stirring. Full of alacrity and stirring அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஆம்பிஷன் வந்து அதாவது பேக்கன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆம்பிஷன் வந்து ஒரு 4 இதோட கம்பேர் பண்ணுறார். ஸோ அந்த 4 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் ஃப்ளூயிட்ஸ் எப்படி வந்து மனித உடலுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் ஆம்பிஷனும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆம்பிஷன் இஸ் லைக் எ கோலர். இப்போ கோலர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோலர் இஸ் ஒன் ஆஃப் த 4 கார்டினல் ஹியூமர்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இன் த பாடி. ஒன் ஆஃப் த 4 கார்டினல் ஹியூமர்ஸ். ஸோ அப்போ அந்த 4 கார்டினல் ஹியூமர்ஸ் என்ன அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிளட், பிளெகம், கோலர் அண்ட் மெலன்கலி. ஸோ இப்போ இது 4மே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். உறுப்புகள், பகுதிகள்னு சொல்லலாம். அதை தான் இது கூட தான் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஆம்பிஷனை கம்பேர் பண்ணியிருக்கார். ஸோ எப்படி வந்து நமக்கு பசி வந்தால் வந்து உணவை எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கவனத்தோடு செய்ய முடியும், அதை வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ஃப்ரான்சிஸ் பேக்கன் அவர்களுடைய கருத்து. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு, ஆம்பிஷன் இஸ் லைக் கோலர். ஸோ ஆம்பிஷனை எதோட அவர் கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். கோலர். வாட் ஆர் த 4 கார்டினல் ஹியூமர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிளட், பிளெகம், கோலர் அண்ட் மெலன்கலி. சரிங்களா? இது சாதாரணமாக. ஸோ இப்போ இந்த ஆம்பிஷியஸ் மென்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து ஆர்வமாக எப்போவுமே சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஆம்பிஷன் வந்து அவங்களுக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஆம்பிஷியஸாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன, நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன், போராடினேன், எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த ரொம்ப மன இறுக்கத்தில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சூசைட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ திஸ் இஸ் த poetic lines. Okay, so ambitious men, if they find the way open for their rising, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்களுக்கான வழிகள் கிடைத்துக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி, and still get forward, they are rather busy than dangerous. ஸோ அடுத்தடுத்த முயற்சிகள்லாம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் அவங்களுக்கு தடைகள் ஏற்பட்டாதான் அது ஆபத்தை விளைவிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட், ambition person became dangerous when their wishes are thwarted. ஸோ அந்த poetic lines உடைய அந்த ப்ரோஸ் லைன் இருக்கு இல்லையா, எஸ்ஏஸ் லைன், அதுக்கான விளக்கம் இது. ambition persons became dangerous when their wishes are thwarted. அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறலை அப்படின்னா தான் அவங்க என்ன வேறு ஏதாவது ஒரு சிக்கலான பிரச்சனையில் வந்து அவங்க ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிகழ்வுகளை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரோஸ் லைன் பாருங்க. there is also great use of ambitious men in being screens to princes in the matters of danger and envy. அதாவது எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ராஜாக்கள், இளவரசர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அரசர்கள் யாராக இருந்தாலும் நல்ல ஆம்பிஷியஸ் மென். அதாவது இந்த இடத்துல ஆம்பிஷியஸ்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா தேசப்பற்று. ஸோ நாட்டுக்கு முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடியவர்கள், அந்த மாதிரி தேசப்பற்று உள்ளவர்களை தங்களோட பக்கத்தில் வச்சுக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மக்களுக்காக எந்த வேலையாக இருந்தாலும் செய்வாங்க. இப்போ போராட்டத்துக்கு போகணும் அப்படின்னா கூட, ஒரு போரில் போய் கலந்துக்கிறதா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நாட்டுக்காக நல்லா வந்து சண்டையிடுவாங்க அப்படிங்கிறது தான்
ராஜாக்களுடைய கருத்து. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்பயுமே தங்களுக்கு பக்கத்தில் போர் வீரர்கள் நல்ல வந்து ஆம்பிஷியஸ் மேனை கூடவே வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, குட் ஃபார் பிரின்சஸ், குட் ஃபார் பிரின்சஸ் இஃப் தே யூஸ் த ஆம்பிஷியஸ் மென் டு ஹேண்டில். Okay, if they use the ambitious men to handle it, so they be still progressive. So they be still progressive. So progressive அப்படின்னா முன்னேற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னேறி கொண்டே இருக்கிறது. ஸோ அப்போ ஒரு ராஜா முன்னேறிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவரை சுற்றி என்ன பண்ணணும், நல்ல வந்து தேசபக்தி உள்ள மனிதர்கள் அவர் கூட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, and to take a soldier without the ambition is to pull off his purse. To pull off his purse. அதாவது இப்போ ஒரு போருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த போரில் இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி இருக்கணும், நம்மளுடைய நாட்டுக்காக போராடணும், உயிர் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு கோழைகளை இல்லை வந்து சும்மா கடமைக்கு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி போனால் அந்த போர் வந்து தோல்வியை தான் தழுவும். சரிங்களா, அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. If a soldier has no ambition to raise the high in his profession, he will have no incentive to take risks. அப்போ அவர் என்ன பண்ண மாட்டார், நம்ம ஜெயிச்சா வந்து ராஜா தானே எல்லா புகழும் அவருக்கு தானே போய் சேருது, அதுக்காக நான் ஏன் என்னுடைய உயிரை விடணும் அப்படின்னு நினச்சா அப்போ நாடு முன்னேற்றம் அடையுமா? இப்போது இந்த ராஜா வந்து ஒரு போரில் வின் பண்ணுறாரு, ஜெயிச்சாரு அப்படின்னா தான் அந்த நாட்டு மக்களுக்கே அது வந்து பெருமையாகவும் இருக்கும், அந்த நாடு மக்கள் நல்ல முன்னேற்றம் அடையும். அப்போ என்ன பண்ணணும், யாருமே வந்து விருப்பம் இல்லாதவங்க இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மேலே பற்று இல்லாதவங்களை நம்ம போருக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது. சப்போ ராஜா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தன்னுடைய முன்னேற்றத்துக்கு முதல்ல யார் இருக்கணும், ஆம்பிஷியஸ் மன்ஸாக பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி போருக்கு போகும்பொழுதும் அவங்க தான் சொல்கிறாங்க. Necessity arises when the king needs commanders, soldiers for the security of state. அப்போ ஒரு நாட்டை பாதுகாக்கணும், ஒரு மாகாணத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த நாட்டு பற்றுள்ள இளைஞர்களால் தான் அது முடியும். சரிங்களா, நாட்டு பற்ற இல்லாதவர் போய் நாட்டை காப்பாற்றினா செய்வாரா, சும்மா கடமைக்கு போய் நிற்பாரே தவிர, அதாவது ஒரு வேலையை நம்ம இன்ட்ரெஸ்டோடு செய்கிறதுக்கும் கடமைக்கும் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எந்த ஒரு வேலையுமே நம்ம இன்ட்ரெஸ்டடாக செஞ்சோம் அப்படின்னா அது நல்லா அழகாக வரும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ போருக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னது, நாட்டில் நாம் எப்படியாவது அந்த போரில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் ஒவ்வொரு போர் வீரர்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறார். ஓகேங்களா, நெசசிட்டி arises when the king needs the commanders, soldiers for the security of the state. Next point, there is also the use of ambitious men in pulling down the greatness of any subject that overtops. Okay, this is the essay's line. So இந்த லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க, ambitious men can serve as a protection for a king when he faces any danger or hostility from the people. ஸோ இப்போ ராஜா மேலே வந்து இல்லை நாட்டு மேலேயே ரொம்ப பற்றுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு எப்பயுமே வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. ஸோ ராஜா வந்து எந்த ஒரு அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு துன்பமும் கிட்ட நெகராமல், அதாவது பகைவர் இருக்காங்க இல்லையா, ஸோ எந்த ஒரு பகையாலையும் அவர்கிட்ட நெருங்காமல், இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்நாட்டு பூசல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரை பழி வாங்கணும், அவரை வந்து பதவியிலேருந்து இறக்கணும், அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஆம்பிஷியஸ் மென் என்ன பண்ணுவாங்க, ராஜாவை காப்பாற்றுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, எந்த எல்லைகளையும் அவங்களை செய்வாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அதாவது அதுக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்க, any danger, the ambitious men also pulls down the great subjects. The ambitious men also pulls down the great subjects as the Tiberius used the macro in pulling down of Sejanus. ஓகே, ஸோ நம்ம வந்து பேக்கன்ஸ் சில எப்பயுமே வந்து வேறு ஒரு அல்யூஷன்ஸ் எடுத்து கோட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இங்கே யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபீரியஸ். ஸோ டிபீரியஸ் அப்படிங்கிறது ஒரு ரோமன் எம்பரர். ஸோ அவர்கிட்ட சேவ் பண்ணவர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செஜானஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாப்புலர் லீடராக வந்து ஒரு சோல்ஜராக வந்து அவர்கிட்ட இருந்தார். பட் வந்து சில டிபீரியஸோடைய ஹேர்ஸ், அதாவது வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த வாரிசுகளில் பார்த்திங்க இறக்குற போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் மேலே சந்தேகம் வரும் அப்படின்னா செஜானஸ் மேலே தான் சந்தேகம் வரும். ஸோ அதனால் செஜானஸை என்ன பண்ணிடுவார் அப்படின்னா மேக்ரோவை யூஸ் பண்ணி செஜானஸை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க.
சரிங்களா? அப்போ அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பதவியை வந்து காக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. அப்போ இன்னொரு ஆம்பிஷியஸ் மென், அதாவது செஜானஸ் வந்து நல்ல ஒரு பெருந்தலைவராக நல்ல வந்து போராட்டத்தில் இருந்த வரைக்கும் டிபீரியஸ் அவர் வச்சுருந்தார். ஆனால் தன்னையே அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கும் போது செஜானஸை என்ன பண்ணிடுறாங்க, ப்ரிசனுக்கு அனுப்பிடுறாங்க. அதுதான் இங்கே. ஓகே, யூ ஷுட் நாட் பி ஓவர் ஆம்பிஷியஸ். ஆம்பிஷியஸாக இருங்க, ஆனால் ஓவர் ஆம்பிஷியஸாக இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஃப்ரான்சிஸ் பேக்கன் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். A king may employ to keep the ambitious men in check is to have a favorite and to allow that favorite to distribute the favors and award penalties. அதாவது தன்னை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஒரு ஆம்பிஷியஸ் மென்னை வச்சுருக்காரு அப்படின்னா அந்த ஆம்பிஷியஸ் நாட்டுப்பற்று மேலேயா இல்லை வேறு எது மேலேயா அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அரசர்களுக்கு கவனம் தேவை. ஸோ ஒவ்வொரு அரசர்களும் என்ன பண்ணணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் கவனிக்கணும். அதுக்கு கவனிக்கிறதுக்குன்னு யாரை நியமிக்கிறாங்க, தனியாக வேறு சில ஆட்களை நியமிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வேலைகளை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. ஸோ அந்த ஆம்பிஷன்ஸ்லேருந்து அவங்க குறையாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். சரிங்களா? நெக்ஸ்ட், he that seeketh to the eminent amongst the able men hath a great choice, but that is ever good for public. So this is the prose line. So இதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. It is a good thing if a man strives to attain eminence among the able men. Okay, it is a good thing. எப்போ ஒரு நல்ல விஷயம், இது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a man strives அப்படின்னா போராடுறது. சரிங்களா? strives அப்படின்னா போராடுறது. a man strives to attain eminence. ஸோ எமினன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை, போராட்டத்தில் போராடுறது. யார்கிட்ட போராடணும்னு பார்த்தீங்கன்னா அமாங் த ஏபிள் மென், நல்ல தகுதி உடையவர்கள்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை வந்து போராடணும். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு பட் இஃப் எ மேன் strives to raise to the top among the non-entities அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்து கூட்டணின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ கூட்டணி ஆட்சி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ மக்கள் எல்லாரும் வந்து ஒன்றா இருக்கக்கூடிய இடத்துல தனி ஒரு நபராக என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து போராட்டத்தை தொடங்கக்கூடாது. நம்மளுடைய ஆம்பிஷன், ஸோ நம்ம ஆம்பிஷன் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது ஓகே. ஸோ அது வந்து ஒரு ஏபிள் பர்சன், ஸோ யாராக வந்து பார்த்திங்க அப்படின்னா போராடுறதுக்கு ஒரு தகுதியுடைய கூட போராட்டணும். அதை விட்டுட்டு தன்னுடைய சுய லாபத்துக்காக ஒட்டுமொத்த மக்களையும் என்ன பண்ணக்கூடாது, கலவரத்தை தூண்டி அதில் வந்து நம்ம வந்து வெற்றி பெறணும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? தட் இஸ் strives to raise to the top among the non-entities. It shows a great decline in the country. So decline அப்படின்னா வீழ்ச்சி. ஸோ அது என்ன ஆகும், நம்மளுடைய நாட்டையே அழிக்கிற மாதிரியாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஹானர் ஹேஸ் த 3 things. ஸோ ஹானர், இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து மதிக்கிறாங்க அப்படின்னா எப்போ மதிப்பாங்க உங்களை, எப்போ வந்து உங்களுக்கான மரியாதைகளை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாண்டேஜ் கிரவுண்ட் டு டூ குட். அதாவது வாண்டேஜ் கிரவுண்ட் டு டூ குட்னா நீங்கள் மற்றவங்களுக்கு எப்பவும் நல்லது செய்யும்பொழுது, சரிங்களா, ஏழை மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யும்பொழுது உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. அடுத்ததான் அப்ரோச் டு கிங்ஸ் அண்ட் பிரின்சிபல் பர்சன்ஸ். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அரசர்கள்கிட்டையும், மற்ற அரசர்கள் இருக்காங்க இல்லையா, அமைச்சர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நோபல் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சான்றோர்கள், நல்லா வந்து கற்றுத்தறிந்த சான்றோர்கள். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்கள் அறிவுரைகள் கேட்கும் பொழுது, வழிமுறைகளை கேட்கும் பொழுது உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைசிங் ஆஃப் மேன்ஸ் ஓன் ஃபார்ச்சூன்ஸ். ஸோ உங்களுடைய சொந்த பதவி முன்னேற்றத்துக்காக நீங்கள் வந்து கடுமையாக உழைக்கிறது, மற்றவங்க யாரையும் காயப்படுத்தாமல், சரியா, உங்களுடைய சொந்த முயற்சியில் உங்களுடைய உழைப்பில் நீங்கள் மேலே ஏறி வரணும்.
இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னாலே இந்த 3 விஷயத்துக்காக மக்கள் எல்லாரும் வந்து உங்களை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹானர் ஹேஸ் 3 things. First one is you should help the others. Do good to others. Okay. Next, approach to kings and principal persons. முக்கியமான சான்றோர்கள்கிட்டையும் அரசர்கள்கிட்டையும் கலந்து ஆலோசிக்கணும். அடுத்தது ரைசிங் ஆஃப் மேன்ஸ் ஓன் ஃபார்ச்சூன்ஸ். உங்களுடைய சொந்த வெற்றிக்காக, உங்களுடைய முயற்சிக்காக, உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் முயற்சியை மேற்கொள்வது அப்படின்னு சொல்கிறார். ஃபைனலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், தங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசர்கள் எப்படி இருக்கணும்? சுயநலம் இல்லாதவர்களாக இருக்கணும், பேராசை மிக்கவர்களாக இருக்கக்கூடாது. அதுதான் சொல்றது. கிங்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் should choose the ministers who are more anxious to perform their duties. Who are more anxious அப்படின்னா நல்லா ஆர்வமாக இருக்கிறது. ஸோ வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், சரியா, நான் இந்த சில புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்துடுவாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி நான் இந்த திட்டத்தை கொண்டு வருவேன், அந்த திட்டத்தை கொண்டு வரேன், ரொம்ப ஆர்வமாக நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, who is more anxious to perform their duties அப்படின்னா அவங்களுடைய கடமைகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா they love their country. ஸோ இந்த நாட்டு முன்னேற்றத்துக்காக எப்பவும் என்ன பண்ணுவாங்க? நாட்டை நேசிக்கிறவங்க, மன்னரை நேசிக்கிறவங்க, அந்த மாதிரியான பர்சன்ஸ். அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது? இந்த இடத்துல ஒரு பதவிக்கு போயிட்டு அந்த பதவியை வச்சு தன்னுடைய சுய லாபத்துக்காக, மக்களை பற்றி நினைக்காம தன்னுடைய பேராசையினால, சுய லாபத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸை என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஓகே, rather than those who wish to make a display of their work. Those who wish to make a display of their work. ஸோ அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய பதவியை வந்து தப்பாக பயன்படுத்துகிறவங்களா இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அமைச்சர் பதவியினால் என்னென்ன நல்லதுகள் வந்து செய்யலாம், மக்களுக்கு என்னென்ன நல்லதுகள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணுமே தவிர, ஸோ அமைச்சராக இருக்கிறதுனால வேறு என்னென்ன சலுகைகளால் அவரோட சொந்த லாபத்துக்காக மக்களுக்கு எதுவும் செய்யாமல் எல்லாமே அவரே சேர்த்துக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க? ராஜாக்கள் வந்து கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அப்படி பேராசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஏற்கனவே ராஜாக்கள் அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்க? அழிச்சிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதான் பேராசை ஒருத்தவங்களை என்ன ஆகும்? அழிக்கவே ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய நல்ல ஆசைகள் நம்மளுடைய முன்னேற்றத்தை கொண்டு போகும், அதுவே பேராசையாக மாறும்போது அழிவதாக கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய கருத்து. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்ஸே உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். பேக்கனுடைய 5 எஸ்ஸேஸ் பார்த்துட்டோம், இன்னும் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எப்படியெல்லாம் வந்து கேட்பாங்க நான் இருக்கிறேன். இந்த எஸ்ஸேல கொட்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செஜானஸ், டிபீரியஸ் மேக்ரோ, பை யூஸிங் த மேக்ரோ ஹி புல் டவுன் த செஜானஸ் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு கொட்டேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அல்யூஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் கம்பேர் பண்ணலை, எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத மட்டும் அவர் சொல்லியிருக்கார். Okay, I'll meet you on another interesting video, and if you like this video, please subscribe my channel to get the latest updates. Thank you all.